பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரத்தின் மேன்மையை இந்த நாளின் வார்த்தையாக கர்த்தர் நமக்கு தருகிறார். பாருங்கள், உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்தை முணுமுணுக்கிறான். ஒரு கடைக்கு சென்றிருந்தேன், அங்கே பார்த்தேன். ஒரு சத்தத்தை அங்கே ஓடவிட்டு அந்த சத்தத்தினால் தங்களுடைய மனதை அவர்கள் நிரப்புகிறார்கள். ஒரு விளையாட்டு வீரன் தனக்குள்ளே ஒரு சத்தத்தை அடக்கி வைக்கிறான். அந்த சத்தம் என்ன? நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லி அவன் ஜெயமெடுப்பதாக உலகம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் உலகத்திலே நடைபெறுகிற காரியங்கள். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நம்ம மூச்சு எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்குதோ, ஒவ்வொரு முறை மூச்சை இழுக்கும் போதும் விடும் போதும் ஸ்தோத்திரம், 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 இது மனதில ஓடிட்டே இருக்கணும். இந்த விழிப்பு என்று சொல்லும்போது உஷார், அலர்ட், இதுல எப்போதும் இருக்கணும். நம்ம நிறைய இந்த மூச்சோட சேர்ந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் நீங்க சொல்ல 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 நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் சிந்தனை மண்டலம் முழுவதும் அது நேர்மறையாய் மாறும், பாசிட்டிவா மாறும். நாம் ஜெயிக்க வேண்டிய காரியங்களில் முக்கியமானது நம்முடைய சிந்தனைகளை. நாம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது உற்சாகத்தை மேலும் மேலும் ஊட்டுவது நம்முடைய சிந்தனைகள், சிந்தை. அந்த சிந்தனையில் சோர்வையை சத்துரு உண்டாக்குவான். எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வந்து அங்கே வைத்து, இங்கே பார், அங்க என்ன நடக்குது பார், நீ தோற்று விட்டாய், இப்படி எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்குது, நீ ஒண்ணுமே ஆக மாட்ட, இப்படிலாம் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வரும் பொழுது நம்முடைய கைகள், கால்கள், நம்முடைய ஓட்டங்கள் தடைப்படும். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, சூழ்நிலைகள் மத்தியிலும் போராடி ஜெயித்து ஓடுவதற்கு, நம் சிந்தனையை ஆயத்தப்படுத்துவதற்கு இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யணும். வேதமும் அதை சொல்லுகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நாம் ஸ்தோத்திரம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும்? நீங்கள் நன்றாக நேர்முழங்காலில் நில்லுங்கள். உங்கள் 2 கைகளையும் உயர்த்தி கொள்ளுங்கள். கண்களை மூடி நன்றாக வாயை திறந்து சத்தமாய் ஸ்தோத்திரியுங்கள். சத்தம் முக்கியம். சத்தமாய் ஸ்தோத்திரியுங்கள். இப்படி நீங்கள் ஒரு நிமிடத்திற்கு 100 ஸ்தோத்திரங்கள் சொல்ல முடியும். ஒரு நிமிடத்திற்கு நிதானமாக, நான் பேசுகிற நிதானத்திலே நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு நிமிடத்திற்கு 100 ஸ்தோத்திரங்கள் சொல்ல முடியும். அப்படி என்றால் ஒரு 10 நிமிடங்களுக்கு நீங்கள் 1000 ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். எந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறீர்கள், பிரச்சனையான எதை நோக்குகிறீர்கள், அதை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து ஒரு 10 நிமிடம் முழங்கால் படியிட்டு கைகளை நன்றாக உயர்த்தி கர்த்தரிடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். அந்த காரியத்திலிருந்து ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். இப்படியே உங்களை பழக்கப்படுத்துங்கள். 10 நிமிடம் 1000 ஸ்தோத்திரம், 20 நிமிடம் 2000 ஸ்தோத்திரங்கள். இப்படி பழக்கப்பட்டு 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 1 மணி நேரம் நீங்கள் ஸ்தோத்திரித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 6000 ஸ்தோத்திரங்கள் நீங்கள் போட முடியும். ஒரு நாளைக்கு இதை செய்து பாருங்களேன். எல்லா துன்பத்திலிருந்தும் இதற்கு விடுதலை உண்டு. ஆகவே ஸ்தோத்திரத்தோடு கூட விழித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் ஜெபத்திலே விழித்திருக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லோருடைய முழங்கால்களும் பலப்படட்டும், கைகள் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, எதிர்மறையான சிந்தனைகளை ஜெயமெடுக்கட்டும், நேர்மறையான சிந்தனைகள் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். இந்த உலகத்திலே எங்களை எதிர்கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெயமெடுக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அந்த உதடுகளின் பகுதிகளிலே
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருதயத்திலே ஸ்தோத்திரத்தின் சிந்தனைகள் உண்டாவதாக. தேவ ஜனங்கள் ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதை கர்த்தரே கிருபையாய் தருகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவாராக. ஆமென். ஆமென்.